மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னோட நண்பர் திரு ரங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட், ஃபாரினர்ஸுக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இங்கே எக்ஸாக்ட்லி இருக்கு, ஏன் வந்து ஜப்பானிய மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நான் நண்பர்கிட்டையும் கேட்க போறேன். ஏன்னா அவரும் வந்து ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா இருக்காரு. ஸோ அவருடைய ஒப்பீனியன் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க ஜி? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே ஜி. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 பெரிய டாபிக் பேசப்படுது. ஒன்று வந்து பங்களாதேஷில் இருந்து இமிகிரண்ட்ஸை வந்து ஒரு 100K இமிகிரண்ட்ஸ் 1 லட்சம் பங்களாதேஷிஸை வந்து ஜப்பானுக்குள்ள இந்த ஸ்கில்டு லேபர் கேட்டகரி அப்படின்னு கொண்டு வரலான்னு இருக்காங்க. ஸோ ஸ்கில்டு லேபர்லாம் உங்களுக்கு தெரியல, SSW விசா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர். ரெண்டாவது வந்து இந்த TITP அப்படின்னு ஒரு விசா இருக்குது, டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாவில் கொண்டு வரதுக்காக பிளான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய லேபர் ஷார்ட்டேஜ்க்காக. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500K இமிகிரண்ட்ஸை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து மொத்தமாக 500K இந்தியாவிலேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது கிடையாதுக்கான அர்த்தம். ஜப்பானில் இருந்தும் டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, இங்கேருந்தும் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் இந்தியாவுக்கும் போவாங்க, ஏன்னா ட்ரைனிங் பண்ணுறதுக்காக. அங்கேருந்தும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ட்ரைனிங் ஆகிறதுக்காக ஆட்கள் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்டு லேபராக வந்து ஜப்பானுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குது. ஜப்பானியர்கள் இவங்க வந்தால் இது ஆயிடும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. லாஸ்ட் வீக் வந்து நரேந்திர மோடி வந்து வந்துட்டு போயிடாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிருந்தாரு. ரைட்டுங்களா? ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிறேன். ரைட்டுங்களா? அவர் வந்து முக்கியமான விஷயம் வந்து 500K வந்து, அதாவது 500Kன்றது 5 லட்சம் பேர் வந்து அடுத்த 5 வருஷத்தை வந்து கொண்டு வர 5 வருஷத்துல டிரான்ஸ்ஃபர் 2 கண்ட்ரிக்கும் இடையில இங்க இருந்தும் போவாங்க, அங்க இருந்தும் வருவாங்க அப்படின்றது தான். முதல்ல இதோட பாசிட்டிவா சொல்லிடுறேன். என்னன்னாக்கா 500,000 ஒரு நல்ல நம்பர். ஆக்சுவலாக ஒன்று அவங்க மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஐடி, செமிகண்டக்டர்ஸ் ப்ளஸ் ஸ்கில் லேபர்ஸ். ஒன்லி ஸ்கில் லேபர்ஸ் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இது 3 செக்டர் வந்து ஃபோக்கஸ் செக்டர். இதில் வந்து ஸ்கில் லேபர்ஸ் மட்டும் கிடையாது, இது 3மே தான் இருக்குது. ஸோ இதில் அவங்க அடுத்து வந்து பங்களாதேஷ் 100K சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியல, அவங்களும் இன்டர்சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதில் பொதுவாக வந்து அந்த ப்ளஸ்ஸை பார்க்காம நெகட்டிவாக மட்டும்தான் வந்து மீடியா ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், கேட்டிங்களா? ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் ஸ்கில் லேபர் இன் ஜப்பான் வந்து கம்மி, செமி கண்டக்டர்ஸும் அதே தான் கம்மி. 3வது தான் ஸ்கில் லேபர். இந்த 3வது ஸ்கில் லேபரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மனப்பான்மை இருக்குது. அதாவது ஒயிட் கலர் ஜாப்ஸ்லாம் வந்து குற்றம் பண்ண மாட்டாங்க, ப்ளூ கலர் ஜாப்ஸ்லாம் 2 பேருமே மனுஷங்க தான். 2 பேரும் மனுஷங்க தான். அதை முதல்ல வந்து பேசிக்காக முதல்ல புரிஞ்சுங்க. ஈவன் இன்னும் நிறைய கண்ட்ரியில், சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரியில் கூட நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன், இது யாரும் மனசையும் சொல்கிறது இல்லை. அது என்ன ஒரு பாகுபாடுன்னு தெரியல, எல்லாருமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி அவங்களோட சுச்சுவேஷனால இந்த வேலை என்னோட இருக்கும், அந்த வேலை உங்களோட இருக்கும். சரிங்களா? அதனால இங்கே பொதுவாக மனப்பான்மை என்ன, ப்ளூ கலர்ஸ் வந்து தப்பு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அது கிடையவே கிடையாது. ஈவன் சொல்ல போனால் சம்பளம் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலருக்கும் ஒயிட் கலருக்கும் ஏறக்குறைய ஈக்குவல் தான். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு டிரைவருக்கு எவ்வளவு சேலரின்னு தெரியும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எவ்வளவு வேலை தெரியும், ஒரு இன்ஜினியருக்கு எவ்வளவு தெரியும். என்ட்ரில ஒரு இன்ஜினியரும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டெய்லி வேஜஸ் போறவங்க ஏறக்குறைய சேம் தான். 3.5 மில்லியன் வருமா? ஆமா, 3.5 மில்லியன். என்ன கையில வாங்குற சம்பளம் எல்லா டாக்ஸும் போக ஒரு 15-18 மான் வரும். 2 பேருக்குமே அவ்வளவுதான். எல்லாருமே வந்து நான் வரப்பே வந்த குற்றம் பண்ண வராங்க, குற்றம் பண்றதுக்கு வரல, எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க. முதல்ல புரிஞ்சுங்க, ஒரு இடத்த விட்டு இன்னொருத்தன் குடிபெயர்ந்து போறப்போ அவனோட கமிட்மெண்ட் இருக்கும். எனக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, அதை நான் காப்பாத்துறதுக்கு தான் வர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இல்ல, அரபு கண்ட்ரி எடுத்துக்கங்க, எந்த கண்ட்ரி வேணா சொல்லுங்க, இந்தியா வந்து ஒரு இடத்த போறான்னா 90 to 99% வந்து அவங்களோட கமிட்மெண்டால தான் போறாங்க. ஒரு சில பேர் வந்து அங்க போறப்போ சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறப்ப தப்பு செய்ய தோணும், அதனால தப்பு பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இங்க ஜப்பானே சொல்றேன், லாஸ்ட் இயர் வந்து ஒரு 100 குற்றம் நடந்திருக்குன்னா அதுல 7% மட்டும்தான் ஃபாரினர்ஸோட குற்றங்கள். 7க்கும் கம்மி சொல்ல போனாமா. அதாவது 23-24 டேட்டா, 25ல இன்னும் கம்மி, 3.7% கிட்ட சொல்றாங்க. 4% வெச்சுக்கலாமே ஓவராலா. கேட்டிங்களா? சோ 100 குற்றங்கள்ல 93 குற்றங்கள்னு பாத்தீங்கன்னா 93 to 94 குற்றங்கள் வந்து ஜப்பானியர்களால ஏற்படும், லோக்கல்களா தான் நடக்குது. மிச்சம் இருக்கு 7 தான். இந்த 7ல வந்து நீங்க மறுபடியும் அதை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்தியன்ஸ், அதுல எத்தனை பேர் ப்ளூ கலர்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான். ஓவராலாவே அவ்வளவுதான். ஜப்பானியர்களே எடுத்துக்கோங்க, ஏன் வந்து இந்தியன்ஸ் அதிகமா தேவைப்படுறாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து ஜப்பானிய மொழியை நல்லா கத்துக்கிறாங்க.
ரெண்டாவது ஆங்கிலம் நல்லா பேசுறாங்க. பைலிங்குவலா வர இந்தியர்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ உதாரணத்துக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ், இப்போ என்னோட கம்பெனி மாதிரி எடுத்துக்கோங்களேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் லைன் வந்து எங்களுக்கு சைனால இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா எங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் அவங்க கிட்ட உரையாட வேண்டியதாக இருக்குது. யூஎஸ்ல எங்களுக்கு ஒரு கோர் டீம் இருக்குன்னா அவங்க கிட்ட ஆங்கிலம். ஜப்பானுக்குள்ளே நாங்கள் பேசும்போது நம்மளுக்கு ஜப்பானிய மொழி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி டியூவல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டிலேருந்து வராங்க. நாட் ஜஸ்ட் இந்தியா, ஆனால் பங்களாதேஷாக இருக்கட்டும், நிறைய கண்ட்ரிலேருந்து வராங்க அந்த மாதிரி. பட் ஆனால் ஜப்பானியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கணும்னு விருப்பம் கூட பட மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தேவைன்றது ஏற்படுது. அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகவே தான் நிறைய பேருக்கான வாய்ப்புகள்ன்றது இங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரேன். ஏன் வந்து ஜப்பானியர்கள் அதிகம் லாங்குவேஜ் பேச மாட்டாங்கன்றது என்னன்னாக்கா, அவங்க மொத்தமாக நம்ம ஊர்ல கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போமே. நம்ம ஊர்ல தமிழ்ல மீடியம்ல படிச்சுட்டு இருக்கவங்க திடீர்னு கொண்டு போய் நீங்க காலேஜ்ல போனா இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மென்டாலிட்டி தான் உங்களுக்கு. நான் வந்து இவங்க பேச மாட்டாங்கன்னு சொன்னேன். ஓகே, ஒரு சில பேர் ஈவன் சூப்பரா ஜப்பானீஸ் இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்காங்க, இல்லன்னு சொல்ல. அவங்கள்ட்ட நீங்க until unless நீங்க பேசாத வரைக்கும் பேச மாட்டாங்க. நாம போய் அவங்கள வந்து ஆங்கிலத்துல பேசாத வரைக்கும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஜப்பானீஸ்க்கு தான் இருக்கும். இங்க வந்து ஜப்பானிய மொழியை கத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரும்போது இந்த ரிஸ்கை வந்து ஈஸியா மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்றதான் உங்களோட இன்டென்ஷன். அதுதான் நம்மளோட பழமொழியே ஒண்ணு இருக்கு, ஊரோடு ஒத்துவால்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா இதுதான் வந்து இங்கிலீஷ்ல பி எ ரோமன் இன் ரோம். ஆமா. இங்க ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸ்ன்றது எங்க இருந்து ஆரம்பிக்குது, இதுக்கான மூல காரணம் நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இவங்க வந்து டிசிப்ளினா இருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்ததுதான். ஓகே, வந்தப்போ எப்படி எப்ப பார்த்தாலும் நல்லா இருந்த, எப்ப பார்த்தாலும் ஒரு கோடு போட்ட மாதிரி இதுலயே பண்றாங்களே, அப்படி ப்ரொசீஜருக்கு பிறந்தாங்களா இருப்பாங்களா, அப்படி இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு சொல்ல நினைப்போம்ல. எங்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இவங்க கிட்ஸ் எஜுகேஷனுக்கு பாருங்க, அதாவது கிண்டர் கார்டனுக்கும் முன்னாடியே சொல்றேன், ப்ரீகேஜி சொல்றோம் நம்ம, அங்கேயே வந்து ஆரம்பிக்குது. அங்க எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல் நல்லா நோட் பண்ணுங்க, தெரிஞ்சிருக்கும், 2 பேரா கை பிடிச்சுதான் போவாங்க. ரெண்டு பேரா ரோட்ல போய் பார்க்கலாம், நல்லாவே தெரியும். 2 பேரா போவாங்க. அப்படி 2 போறப்ப அதோட பின்னாடி இருக்க கல்ச்சர் ஒரு காணொலி மூலமா தான் இதுவும் பார்த்தது, NHK-ல பார்த்தது. அதாவது என்ன சொன்னதுன்னா, உனக்கு இவங்க பார்ட்னர், அதாவது நீ அவனும் ஒத்து போகணும்ன்றது தான் சொல்றது. குழந்தையில இருந்து அதாவது அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி மேனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பட்சத்துல நீ இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும், இப்படி சத்தம் போடக்கூடாது. இதுதான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 வயசு வரைக்குமே இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். விளையாடுவாங்க, ஸ்கூல்ல விளையாண்டுட்டு வருவாங்க. எப்படி நம்ம குழந்தைங்க கத்துது, ஏன் இந்த குழந்தைங்க கத்த மாட்டுது, அந்த ஒரு பேசிக் கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா, ஓகே இப்படியே நம்ம பழகிறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். ஸோ இது எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்து தான் இவங்களோட குழந்தைகளோட வளர்ப்பு, அந்த டிசிப்ளின் அப்படின்றது அங்கிருந்து தான் வந்து இவங்க தட்டி கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியரா பார்க்க முடியும். ஓகே, அது வந்து ஒரு 5வது வரைக்கும் இருக்கும். அது 5வதுனா ஃபர்ஸ்ட் இந்த ஜூனியர் ஸ்கூல் வரைக்கும். ஜூனியர் ஹை ஸ்கூல் போறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க கொஞ்சம் விட்ட மாதிரி ஆயிடுறாங்க. கொஞ்சம் வந்து ஆமா ரைட்டுங்களா, அதுல படிக்கிற பசங்க போயிடுறாங்க. அதுலதான் கொஞ்சம் பேர் வந்து நீங்களே பாத்துக்கலாம், சில பேர் பிரச்சனை பண்றவங்க இருக்காங்க இல்லன்னு சொல்ல. நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து இந்த வண்டி நைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நம்ம யமஹா மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா புருன்னு போட்டுட்டு, சோ அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் கம்பேர் பண்ண, எக்ஸெப்ஷன் ஆல்வேஸ் ஹியூமன்ஸ் தானே எல்லாமே. ஓகே, 100% எல்லாருமே 100 பேர்னா 100 பேர்ல எல்லாருமே ஒண்ணா இருக்க முடியாது. பட் ஆனா above the average பொதுவானது 90% 80%க்கு மேல இருக்கு இப்படிதான் இருக்காங்க. அந்த 10% நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்காங்க, அவங்க ஊர்ல இருக்காங்க. அதனால கல்ச்சர் டிஃபரன்ஸ்ன்றது எங்க ஆரம்பிக்கணும்னா, ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கும். அவங்க பிறப்புல இருந்து அதை வந்து ஆரம்பிக்குது. அதுதான் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க, அவங்க ஃபாரினர்கிட்டயும் அவங்க எதிர்பார்ப்பை அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ஸ்கூல்ல நம்ம வந்து எதை அகாடமிக் பெருசா ஃபோக்கஸ் பண்றது இருக்கோம். இப்போ ஜப்பான் மாதிரி டாய்லெட்டை கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடும். புரியுதுங்களா? அவங்க டாய்லெட் கிளீன் பண்றது ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஆமா, இதுதான் ஒரு ஸ்கூல் வந்து காலையில இருந்து எப்படி சாயந்தரம் வரைக்கும் இயங்குதுன்றது. அப்படி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு டீமா பிரிச்சுறாங்க. இது வந்து ஃபுட் டீம், இது வந்து இன்னைக்கு டாய்லெட் டீம், இது வந்து கிளீனிங் டீம், இதுல வந்து பெஞ்ச் அரேஞ்ச் பண்ற டீம் பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு லீடர். ஓகே, இவங்க வந்து இந்த வேலை மட்டும் தான் பார்க்க மாட்டாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் மாறிட்டே இருப்பாங்க. சோ ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். நீ ஃபுட் வேலை பார்த்தனா அடுத்து நீ டாய்லெட் வேலை பார்ப்ப, டாய்லெட் வேலை பார்த்தனா ஃபுட் வேலை பார்ப்ப. ஆமா, சோ ஹைஜீன் விவசாயமும் இருக்குல்ல. ஆமாமா, விவசாயம் வேற. சோ அப்படின்ற பட்சத்துல ஒரு கல்ச்சர்ல எல்லாருமே சமமா பார்ப்பாங்க. சமமா பார்க்கறாங்க. சோ நீங்க ஸ்கூல்ல இருந்து இப்படியே வளர்ந்து வரீங்க வச்சுக்கீங்களேன், அப்ப நீங்க எப்படி பார்ப்பீங்க?
இது காமனான ஒரு விஷயம். என்ன மாதிரி நீயும் ஒரு ஆளு. இதுல வந்து ஏற்றத்தாழ்வு அப்படின்றது ரொம்ப இங்கேயே வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து ஸ்கூல் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா பல நாடுகள்ல பல ஸ்கூல்கள் அகாடமிக்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடிப்படை விஷயத்த வந்து தவற விடுறாங்க அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சவுண்ட் பொல்யூஷன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்றேன், இப்போ நம்ம வந்து இத்தனை வருஷமா ஜப்பான்ல இருக்கோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம், ஒருத்தவங்க ஒரு ஃபாரினர், யாரோ ஒரு ஃபாரினர் செகண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. இப்போ நைட்டில் வந்து ஒரு 8-9 மணிக்கு மேலே, ஒரு 9-10 மணிக்கு மேலே குழந்தைங்க வந்து ஆடுது ஓடுது அப்படின்னாலே அது கண்டிப்பாக நம்மளுக்கே அன்னோயிங்காக தானே இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே வந்து இருந்துட்டோம், பழகிட்டோம், எல்லாமே நைட்டில் பின் ட்ராப் சைலன்ஸில் நம்ம இருக்கும்போது இருந்து நம்ம பழகிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் நாய்ஸ் வரும்போது நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இதே தான் வந்து ஜப்பானியர்களுக்கும். ஸோ இந்த ஒரு என்விரான்மெண்ட்டை அடாப்ட் ஆகிறதுக்கு இப்போ நம்ம ஊர்லேருந்து வரும்போதே ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்குறீங்க? எங்கள் வீட்டில் வந்து கீழே வந்து ஜாப்பனீஸ் தான். நாங்கள் குழந்தை வச்சுக்கப்போ நாங்கள் போய் சொன்னோம். ஓகே. சொல்கிறப்போ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓடுறப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே இல்லை. அதே இது எங்கள் ஆப்போசிட் வீட்டில் இப்போ இல்லை முன்னாடி. ஓகே. ஆப்போசிட் வீட்டில் சாரி எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன். ஆப்போசிட் வீட்டில் ஜாப்பனீஸ் இங்கே ஓடுறது அங்கே சத்தம் ஏதாவது பெட்ரூமில் ஓடுறது, பெட்ரூமில் இவங்க சத்தமாக டிவி வைக்கிறது அவங்களுக்கு சேர்க்குதுன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்பவே வந்து இந்த ஃபாரினர்ஸ் அப்படின்னால ஏன் பிடிக்க மாட்டேன்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா இந்த ரூல்ஸை வந்து அடியர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படுது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்பேஜ் டிஸ்போசல் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கேட்டு ஷாக் ஆனது என்னன்னா கவாசக்கியில் ஒரு பெரிய யூஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த யூஆர் அப்பார்ட்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 80-90% வந்து இந்தியன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ் தான் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸிட்டே ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு வந்து நான் கேட்கும்போது இல்லைங்க, மெயினாக என்னென்னா இந்த கார்பேஜ் டிஸ்போசல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க பெரும்பாலான நான் சொல்கிறேன் ஒரு சில பேர் ஜாப்பனீஸ்லையும் 7.5 பிடிச்சவங்களாம் இருக்காங்க. ஒழுங்காக வீட்டுக்குள்ளேயே கடல் மாதிரி குப்பை சேர்த்து வச்சுன்னு வரவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே நீ எப்படின்னா இருந்துக்கோ. இங்கே இருக்கிற கான்செப்டே அப்படி தான். வீட்டுக்குள்ளே நீ எப்படின்னா இருந்துக்கோ, வெளியில் வந்து நீ சுத்தமாக வச்சுக்கணும், என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டிலை வந்து கவரை அழகாக பிரித்து அதுக்கு மேலே இருக்க கேப்பை திருவி எடுத்து பாட்டிலை வந்து கழுவி டிஸ்போஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்கன்னு இல்லை, பெரும்பாலான விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மிக்ஸ்டு டிஸ்போசலாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் ஒரு பெரிய த்ரெட்டாக தான் வந்து பார்க்குறாங்க உண்மையை சொல்லணும் ஜாப்பனீஸு. ஸோ இதுவுமே இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்களும் யூஆர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலராக போலீஸுக்கு ஒரு சில பேர் நம்ம எதுவுமே பண்ணலன்னா கூட கண்டிப்பாக ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜப்பானியர்கள். அவங்க வரதுனால என்ன ஆகுனா என்னடா இந்த போலீஸ் சொல்ல தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற இந்தியன்ஸும் வந்து வீடு காலி. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இப்போ நம்ம கிரிகோவாக்கால் இருக்கோம், இங்கேருந்தே மூவ் ஆகி போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சரி எனக்கு அப்பார்ட்மெண்ட்டே வேணாண்டா நான் சொந்த வீடு வாங்கிக்கின்னு போகிறோம்டா அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் காமன். என்னன்னா இங்கேயும் ஒரு சில பிரச்சனை உள்ள ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு சில பேர் இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னா அவங்க கீழே போய் சொல்லி இந்த மாதிரி குழந்தை இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களும் குழந்தைய வச்சு வளர்ந்து மேலே வந்தவங்க தான். ஸோ அந்த புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க, புரியாதவங்களும் இருக்கிறாங்க. மெயினாக அந்த கார்பேஜ் டிஸ்போசல்ன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் வந்து போயிட்டு இருக்குது. ஏன் நம்மளை வந்து ஃபாரினர்ஸ்னாலே இப்படி தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ரிசர்வேஷன் ப்ராசஸ். அதாவது 10 மணிக்கு ஒரு ரிசர்வேஷன் பண்ணால் பார்த்தீங்கன்னா 10:45 போகிறது, இல்லை 10:15 போகிறது, இல்லை 10:05 போகிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் லேட்டு தான், 1 செகண்ட் லேட்டாக போனாலும் லேட்டு தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் லேட்டுன்றது அந்த 1 செகண்ட்லேருந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் 1 செகண்ட் டிலே ஆகிடுச்சு அதனால் என்ன அப்படின்றத மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ அதனால் ஒருவேளை வந்து நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுறீங்க, இல்லை என்னால் அந்த டைமுக்கு போக முடியலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லைங்க என்னால் பண்ண முடியல நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து இது இன்னுமே வந்து அவேர்னஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணாததுனால நம்ம பேர் வந்து கெட்ட பேராக வந்து ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். சரிங்க, கடைசி டாபிக் பேசி முடிச்சிருவோம். என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ப்ரைஸ், ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஹைக்கு ஃபாரினர்ஸால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். பொதுவாக சொல்லுங்க. இப்போ இதுக்கு ஒரு நல்ல ரியல் கிளாசிக் எக்ஸாம்பிள்னா 2005 வந்து நம்ம ஆட்டோ செக்டர் வந்து சென்னையில் பூமாச்சு. சரி, அப்போ எந்தெந்த ஏரியாலாம் டெவலப் ஆச்சுன்னா ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, இந்த மாதிரி ஏரியா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வேவ்ல வந்து உரகடம், தாம்பரம்,
சீஸ்தம்பரம் வெஸ்தம்பரம் பண்ணுச்சு போச்சு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்டுல ஐடி செக்டர் வந்துச்சு. ஐடி செக்டர் வந்தப்ப சோழிங்கநல்லூர் அந்த அந்த நம்மளோட ஈஸ்ட் சென்னை இருக்கு பாருங்க, அந்த ஈஸ்ட் சென்னை ரொம்ப டெவலப் ஆகி வாடகை எக்கச்சக்கமா ஏத்திட்டாங்க, ஏறிச்சு. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, இந்த ஐடி பசங்களால தான் என்னால வாடகை கொடுக்க முடியல, அதனாலதான் நான் சென்னையில இல்லைன்னு செங்கல்பட்டு போனவங்களா இருக்காங்க. கண்டிப்பா இதே கதை தான் இங்க நடக்குது. அவங்க சேலரி அதிகமா வராங்க, வந்துட்டு என்ன வேலை கொடுத்தாலும் வாங்கிடுறாங்க. அது 2 பேருமே குறை சொல்லலாம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா 1000 மானுக்கு மேலன்றதுதான் ஜெனரல் பேக்கேஜ்ல நான் பாக்குற நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸா வராங்க, நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 1000 மான்ன்றது ரொம்ப சாலிடா வாங்குறாங்க. இதே மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நம்மளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா உண்மையில அந்த கிடையாது. பட் எனிவேஸ் அங்க டிமாண்ட் இருக்கு, கண்டிப்பா அதுக்கான பேக்கேஜ் அவங்க வாங்குறாங்க. நீங்க வாங்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். அதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெஷரா சேர்ந்து 1000 மான் வாங்குறதுன்றது ஒரு 15 வருஷம் ஜேர்னி இருக்கு. 15 இல்ல, 15 20 25 வருஷம் 25 வருஷம் கிட்ட ஆகும். இதே ஒரு ஓஎம்ல போனீங்கன்னா ஒரு 1000 மான்ன்றது கிட்டத்தட்ட நம்மளோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சாத்தியமா அப்படின்றதே தெரியாது. அதுதான் ரியாலிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதே ஐடில படிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்கில் செட்டோட வராங்கன்னா ஈஸியா ஒரு 5-6 வருஷத்துலயே இதெல்லாம் தொட்டுடலாம். அப்போ ஒரு 5-6 வருஷம் எங்க இருக்கிற ஒருத்தன் வந்து இதை வாங்குறான் அப்படின்னு அவனால அஃபோர்ட் பண்ண முடியுது. 25 வருஷமா இருக்க என்னையால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? கண்டிப்பா ஆப்வியஸா ஒரு பொறாமை வரும். ஆப்வியஸா உன் மேல எனக்கு வெறுப்பு வரும். இதுதான் நடக்குது. இதுதான் ரியாலிட்டி. நாட் ஜஸ்ட் ஐடி செக்டர், ஏதோ ஐடி செக்டரை டார்கெட் பண்ணோம் அப்படின்றதுக்காக கிடையாது. ஈவன் ஒரு சில பேர் வந்து கேட்டீங்கன்னா, எங்க நான் இந்தியாலே 65 லட்சம் வாங்கி வாங்குறாங்க, நான் வந்து எதுக்குங்க இங்க 1200 மானுக்கு வேலை பார்க்கணும்னு கேட்கறவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஜப்பானியர்களுக்கு ஃபாரினர்ஸ்னாலே ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஓவராலா இப்ப நான் கன்க்ளூட் பண்றேன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசின இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பூம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் நல்ல ஒரு பேக்கேஜில் இருந்து இங்கே வாங்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து சேலரி கம்மியாக இருக்குது, அதனால வந்து எங்களால் இங்கே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, இவங்களால எங்களோட வாய்ப்புகள் தட்டி போகுது அப்படின்னு நினைக்கிறது ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரூல் அன்ரிட்டன் லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ட்ரெயினில் நீங்கள் போனீங்கன்னா கூட சத்தமான சவுண்டில் நீங்கள் வந்து பேச முடியாது. நீங்கள் மற்றவங்களை பார்த்தீங்கன்னாலுமே காலையில் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் சைலன்ஸில் இருக்கும். மேபி மிட் நைட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பேசுகிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு வரவங்களா இருப்பாங்க, ஜப்பானியர்களே இருக்காங்க. அதனால 100%ன்றது கிடையாது. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எலிவேட்டருக்குள்ளே பேசக்கூடாது. ஒரு எஸ்கலேட்டரில் நம்ம நடந்து போகும்போது எப்படி நம்ம வந்து அந்த மேனஸை ஃபாலோ பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட அன்ரிட்டன் லா. இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்க கூட நம்ம ஒத்து போயிடுவோம். அதை நம்ம தனியாக நம்ம பண்ணும்போது தான் இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள பெருசாக வருது. ஸோ அடுத்தது இந்த கேர்பேஜ் டிஸ்போசல் நான் சொன்ன இந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, அது மட்டும் இல்லாமல் சவுண்டு நைட்டில் வந்து பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற விதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்ட்ரோல் நம்ம எப்போ பண்ணாமல் தவறிடுறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, சைடில் இருக்கிறவங்க பிரச்சனை, நம்மளுமே வந்து ஒழுங்காக சந்தோஷமாக இருக்க முடியாது. போலீஸ் வந்துட்டு எதனா பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளே வந்து வீடு காலி பண்ணிட்டு போகிற மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு கல்ச்சர் வந்து புதுசாக சேருது அப்படின்றத அவங்க வந்து அவங்க கல்ச்சரில் ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ நம்ம வந்து நம்மளே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கல்ச்சரை, ஜப்பானோட கல்ச்சர்னால் என்ன, அப்போ நம்ம வந்து எப்படி அந்த டிசிப்ளினை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஸோ அந்த மொழியை வந்து நம்ம கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்களும் சேர்த்து நம்ம வந்து நம்மளுடைய சேனல் மூலிமா, நம்மளுடைய கிசுனா பேத்வேஸ் மூலியம் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பேரியரை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வரும்போதே ஓகே ஜப்பான்னா இப்படி தான்ப்பா இருக்கும், நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்திட முடியும் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஜப்பான் ஒரு கல்ச்சரலி ரொம்ப சேஃபாகவும் நல்லாவும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கண்ட்ரியாக தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்குமே. ஆனால் ஒரு ஹையர் பே கொடுக்கக்கூடிய ஒரு நாடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே மாதிரி ஒரு ஹையர் பே கொடுக்கக்கூடிய நாடு வந்து கிடையாது. அது கிளியராக வந்து சொல்லி தான் ஆகணும். ஹோப் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.